ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜிலேபி வந்து நார்மலாக மைதா மாவில் தான் செய்வாங்க. ஜாங்கிரி வந்து உளுந்த மாவில் செய்வாங்க. கொஞ்சம் இது ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு. இது வந்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நல்லா அலம்பிட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜாரில் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு நைஸான பேட்டர் தான் தேவை. நம்ம உளுந்த வடைக்கெலாம் நம்ம ஆட்டோவில் அந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். தண்ணி வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கலனா கூட பரவாயில்ல, தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு நைஸான மாவாக நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாவு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேசரி பவுடர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து உங்ககிட்ட கெச்சப் பாட்டில் இருக்குன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கேரி கவரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து அந்த கேரி கவரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து இழுத்து மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து வெளியில் மாவு வராது. கட்டினதுக்கப்புறமா இந்த எஜ்ஜில் வந்து ஒரு சின்னதாக கத்திரிக்கோல் போட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னால் தட்டில் வந்து ஒரு சாம்பிள் நமக்கு வருதா, சைஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து இந்த மாதிரி இழுத்து ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் வந்து போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போட கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி கோனூசி இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப பொரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வந்து வந்தால் போதும். ஸோ ரொம்ப வந்து முறுவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஜிலேபி மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப மொறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு ஜாங்கிரி எப்போவுமே உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வெளியில் எடுத்து ஜீராவில் முக்கி நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம்.
சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா லைட்டாக ரீஹீட் பண்ணிக்கோங்க. 2 பக்கட்டும் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ், அதாவது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 20 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக தட்டிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம இதே போல் எல்லா ஜாங்கிரியும் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ஜாங்கிரி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்து செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.